இலுமினாட்டிகள் இவங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா 18ஆம் நூற்றாண்டு காலகட்டம் இருக்குல்ல, அது வரைக்கும் ட்ராவல் பண்ணிட்டு வரணும். 18ஆம் நூற்றாண்டில் ஜெர்மனி சிந்தனையாளர் ஆடம் வெய்ஷாப்ட், இவர் சுயாட்சி பிராந்தியமான பவாரியாவோட இங்கோல்ஸ்டாட் அப்படின்ற நகரத்தில் பிறந்தவர். பிறக்கும் போது யூதராக இருந்தவர், அதுக்கப்புறம் கிறிஸ்டியனா மாறுறாருங்க. இவருக்கு உதவின்னு யாருமே இந்த இடத்துல கிடையாது. ஆதரவற்ற நிலையில தான் இவர் வளர்ந்துருக்காரு. நம்ம ஆர்ஃபன்னு சொல்லுவோல, அந்த நிலைமையில தான் வளர்ந்துருக்காரு, படிச்சிருக்காரு. படித்து முடிச்சுட்டு இங்கோல்ஸ்டாட் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக மாறினாருங்க. பவாரியா ஆட்சியாளர்களோட பிரதான ஆலோசகராகவும் இதே ஆடம் தான் திகழ்ந்தார். 1776 வருஷம் மே 1ஆம் தேதி அன்னைக்கு நைட்டு ஒரு சம்பவம் நடக்குது. இங்கே தான் இலுமினாட்டிகள் அப்படின்ற விஷயமே துளிர் விட ஆரம்பிக்குது. இங்கோல்ஸ்டாட் பகுதியில் ஒரு காடு ஒன்று இருந்திருக்கு. அந்த காட்டுக்குள்ள 5 ஆண்களோடு வெய்ஷாப்ட் திடீர்னு ஒரு சந்திப்புக்கு ஏற்பாடு பண்ணுறாரு. சீக்ரெட் சொசைட்டி அமைப்பா இலுமினாட்டி குழு அங்கே தான் உதயமாகுது. இந்த குழுவுக்கு ஆந்தையை அவங்க சின்னமாக வைக்கிறாங்க. இந்த ஆந்தையை அவன் செலக்ட் பண்ணுறாங்கன்னா ஞானம், நுண்ணறிவை குறிக்கிற விஷயம். இது எல்லாத்துக்கும் ஆந்தை தான் கரெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இருள், கருப்பு இந்த விஷயங்களை தெளிவாக அலசி பார்க்குற ஒரு திறன் ஆந்தைக்கு இருக்கு. அது போல தான் நாமளும் ஞானத்தை தனியாக அலசி பார்க்கணும்னு இவங்க முடிவு பண்ணி தான் ஆந்தையை சின்னமாக வச்சுருந்தாங்க. ஆடம் வெய்ஷாப்ட் இந்த ஒரு முடிவை எடுத்தார்ல, இது போல் சீக்ரெட் சொசைட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு. இதுக்கு பிரதான காரணமே உள்ளூரில் இருந்த ஆட்சியாளர்களோட நடவடிக்கைகளை இவருக்கு பெருசாக ஈடுபாடு இல்லை. அதுதான் இவர் சொல்கிற விஷயத்துக்கு தலைகீழாக அவங்க பண்ணிட்டு இருக்கவே தான் இது போல் சின்ன குழுவை ஆரம்பிச்சு விட்டாருங்க. இந்த இலுமினாட்டி அப்படின்றது லத்தீன் வார்த்தையான இலுமினாட்டஸ் அப்படின்றதுலாம் வந்துச்சு. இந்த இலுமினாட்டஸ் அப்படின்னா ரிபியல் அப்படின்னா என்லைட்டன் அப்படின்னு அர்த்தம். ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துறவங்க அப்படின்னா மக்களுக்கு அறிவை புகட்டுறவங்க, ஒளியை கொடுக்குறவங்க, இவங்கள தான் இலுமினாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இலுமினாட்டியில் பார்த்தீங்கன்னா உறுப்பினர்களை 3 வகையாக பிரிப்பாங்க. மொதல் வகை நாவிசஸ், 2வது வகை மினர்வல்ஸ். இந்த மினர்வல்ஸ் அப்படின்றது ரொமானிய ஞானத்துக்கான தெய்வம் ஒன்று குறிக்கிறதுங்க. 3வது வகை இலுமினேட்டட் மினர்வல்ஸ்னு சொல்லுவாங்க. இவ்வளோ உறுப்பினர்கள் இருக்காங்களே, இவங்களோட நோக்கம் என்ன தெரியுமாங்க? அதாவது இந்த இலுமினாட்டி குழுவோட ஒட்டுமொத்த நோக்கம் மக்கள் வாழ்க்கையில் மதங்களை ஒழிக்கிறது, மதங்களே இல்லாத மக்களை உருவாக்குறது. இது பிரதான நோக்கம். இதுக்கு அடுத்தபடியாக மூட நம்பிக்கைகளை அடியோடு களையிறது, பவாரியா மக்கள் இருக்காங்களே இவங்களுக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுக்கறது, தார்மீக சமத்துவத்தை அந்த பகுதி முழுக்கவும் அமைக்கிறது. இந்த நோக்கங்கள்லாம் கேட்க ஓகே, நல்லதாக இருக்கும். ஆனால் இப்போ வரைக்கும் இலுமினாட்டி அப்படின்றத பல பேரும் பயப்படுறாங்களே, அதுக்கும் காரணங்கள் இருக்கு. நான் அதை பற்றி போக சொல்கிறேன். 1782 வருஷம் 600 உறுப்பினர்கள் இந்த குழுவில் இணையிறாங்க. இந்த வெய்ஷாப்ட் ஆரம்பிச்சார் சொன்ன பார்த்தீங்களா, சீக்ரெட் சொசைட்டி, அந்த குழுவில் இணையிறாங்க. இதில் இணையிற ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு வகைக்குள்ளே கொண்டு வந்தாங்க. இதில் முதல் வகை பிரபுக்கள், அடுத்ததாக அரசியல்வாதிகள், 3வதாக மருத்துவர்கள், 4வது வழக்கறிஞர்கள், 5வது நீதிபதிகள், 6வது புத்திஜீவிகள், 7வது எழுத்தாளர்கள். இந்த 7 கேட்டகரியில் இருக்க யாராவது உள்ளே வராங்க அப்படின்னா அவங்களுக்கு அங்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படும். இவங்க எந்த கேட்டகரியில் உள்ளே வராங்களோ அந்த கேட்டகரிக்குள்ளேயே உள்ளே அமர வைக்கவும் படுவாங்க. இந்த அமைப்பு கொஞ்ச காலங்களிலேயே பயங்கர ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. பல பேர் முண்டி அடிச்சுக்கிட்டு உள்ளே சேர ஆரம்பிச்சிட்டாங்க உறுப்பினராக. அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா 1784 வருஷம் 2000 இருந்து 3000 வரைக்கும் உறுப்பினர்கள் உள்ளே சேர்றாங்க. இத்தனை பேர் அரசுக்கு எதிரான ஒரு அமைப்பில் சேர்றாங்க அப்படின்னா அங்கேருந்த லோக்கல் கவர்மெண்ட் சும்மாவாக இருப்பாங்க, ஆக்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1787 வருஷம் ஒரு சட்டத்தை லோக்கல் கவர்மெண்ட் இயற்றுறாங்க. இந்த இலுமினாட்டிகள் குழுவில் யாராவது சேர்றீங்கன்னு தெரிஞ்சுது அவங்களுக்கு தயவு தட்சணையே காட்ட மாட்டோம், மரண தண்டனை விதிப்போன்னு அந்த சட்டம் சொல்லுச்சு. ஆனாலும் விடலைங்க, ஒரு சிலர் சேரதான் செஞ்சாங்க அந்த குழுவில். 1789 1799 வரைக்கும் பிரெஞ்சு புரட்சி நடைபெற்றது. இப்போ வரைக்கும் வரலாற்றில் கருப்பு பக்கங்களாக பார்க்கப்பட்டு இருக்கு. 10 வருஷங்கள் 6 மாதங்கள் 4 நாட்கள் வரைக்கும் இந்த ஒரு புரட்சி மட்டுமே போச்சு. இவ்வளோ பெரிய பிரெஞ்சு புரட்சியை திட்டமிட்டுறதுக்கு ஆடம் வெய்ஷாப்ட் தான் உதவி பண்ணியிருக்காரு. இவரோட அறிவு இல்லாமல் இவ்வளோ பெரிய புரட்சிங்க நடந்திருக்க வாய்ப்பே இல்லைன்னு மிகப்பெரிய பழி ஆடம் வெய்ஷாப்ட் மேலே விழுது. ஏன்னா ஏற்கனவே இலுமினாட்டி குழுவில் ஒருத்தர் உறுப்பினராக சேர்ந்தாலே காலி பண்ணிடலாம் அப்படின்ற சட்டத்தை கொண்டு வராங்க. அடுத்தபடியாக அதோட பிதாமகன் ஆடமை காலி பண்ணுறதுக்கும் இன்னொரு இந்த பழியை போடுறாங்க. பவாரியாவுக்கு துரோகம் இழைச்சிட்டாங்க இலுமினாட்டிகள் அப்படின்னு அரசு பகிரங்கமாக அறிவிக்குது. அவ்வளோதான், ஒட்டுமொத்தமாக உள்ளே இருந்த இலுமினாட்டி குழு உறுப்பினர்கள் ஆடி போகிறாங்க. என்னடா நம்ம சுதந்திரத்துக்காக ஒரு அமைப்பை உருவாக்கினா நம்மளையே கடைசியில் துரோகிகள் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டான்னு எல்லாருமே கொஞ்சம் மிரண்டு போகிறாங்க. இவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கல. இது வரைக்குமே இந்த இங்கோல்ஸ்டாட் பல்கலைக்கழகத்தில் தான் வெய்ஷாப்ட் வேலையில் இருந்தாருங்க. அந்த வேலையில் இருந்து அதுக்கப்புறம் அவர் நீக்கப்படுறாரு. ஏன்னா இவ்வளோ பெரிய படி சுமத்தப்படுது அப்படின்னா அதுக்கப்புறம் யார் அங்கே வேலையில் அவர் வச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஜெர்மனிக்கு போகிறாரு. அங்கே சாக்சோனி காட்டிங்ஹாம் அப்படின்ற பல்கலைக்கழகத்தில் தத்துவ பேராசிரியராக புதிய பணியை அலங்கரிக்கிறாரு. இந்த இலுமினாட்டி அமைப்பு அழிஞ்சிடுச்சு அப்படின்னு அங்கே லோக்கலில் இருந்த கவர்மெண்ட் இருக்காங்களா அவங்க நினச்சிட்டாங்க. ஆனால் அடியிலைங்க, இந்த ஆடம் எங்கெங்கெல்லாம் போகிறாரோ அங்கங்கெல்லாம் தன்னோட குழுவை பெருக்கிறதுல ரொம்பவே தீவிரமாக இருந்தார். இந்த கட்டுக்கதைகள் மூலமாக இலுமினாட்டி கோட்பாடுகள் இருக்குல்ல, இது அந்த குறிப்பிட்ட நிலப்பரப்பையும் தாண்டி பயங்கரமாக பரவ ஆரம்பிச்சது.
ஐயோ இலுமினாட்டினா இதை பண்ணுவாங்க அதை பண்ணுவாங்க அது இதுன்னு எல்லாருமே பேச ஆரம்பித்தாங்க. ஆடம் வெய்ஷாம் ஒவ்வொருத்தரையும் பேச தூண்டினார். இதுதான் உண்மை. ஸோ ஒரு வழியாக அந்த ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பையும் தாண்டி இலுமினாட்டி அப்படின்ற பெயர் ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சிடுச்சா, அவ்வளோதாங்க. லட்சக்கணக்கில் பல பேர் இந்த குழுவில் இணையறதுக்கு முன்னாடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களுக்குள்ள மதங்களே இருக்கக்கூடாது, மூட நம்பிக்கை இருக்கக்கூடாது, சுதந்திரம் எல்லாருக்கும் வேணும், இது போல் நல்ல நல்ல நோக்கங்கள் இருக்குல்ல, இதை அவங்க பிம்பமாக காமிச்சதாலேயே பல பேரை உள்ளே விழுந்துட்டாங்க. நானும் உறுப்பினராக இருக்கேன் இன்னும் சேர்த்துங்கன்ட்டு பெரிய பெரிய ஆட்கள், இந்த நிலப்பிரபுக்களாக இருக்கட்டும், இந்த நீதிபதிகள், வழக்கறிஞர்கள், இது போல் பல பேரை உள்ளே குவிய ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான், இலுமினாட்டி அமைப்பு உலகத்தோட உச்சிக்கத்தோட ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகரிக்க இலுமினாட்டின்ற அமைப்பை பற்றி எல்லாம் பெருசாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த இலுமினாட்டில பெரிய தலைகள்லாம் நாம் ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்கினா என்ன அப்படின்ற முடிவுக்கு வராங்க. அதாவது பாரன் வான் நீச் அப்படின்றவரால் இந்த இலுமினாட்டி அமைப்பில் 3 படிநிலைகள் புதுசாக கொண்டு வரப்பட்டுச்சு. இந்த 3 படிநிலைகளுக்குள்ளேயும் இந்த சப் கிளாஸஸாக 13 தர கட்டமைப்புகளை உருவாக்கப்பட்டுச்சு. என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை 3ஆக பிரிச்சுக்கிங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ். ஃபர்ஸ்ட் கிளாஸில் இனிஷியேட், நோவிஸ், மினர்வல், இலுமினேட்டஸ் மைனர். செகண்ட் கிளாஸில் அப்ரண்டிஸ், ஃபெல்லோ, மாஸ்டர், இலுமினேட்டஸ் மேஜர், இலுமினேட்டஸ் டிரிஜென்ட்ஸ். தேர்ட் கிளாஸில் ப்ரீஸ்ட், பிரின்ஸ், மேகஸ், கிங். இதில் தேர்ட் கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஹையஸ்ட் லெவலுங்க. இந்த எல்லாருக்கும் கட்டளை பிறப்பிக்கிறாங்களே அந்த படிநிலையில் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த இடத்துல இருப்பாங்க. இந்த இலுமினாட்டி குழு எப்படி உருவாகி இருக்கும் இதை பற்றின கிளான்ஸை மொத்தமாக கொடுத்துட்டேன். மக்களுக்கு இப்போ அடிப்படை அறிவு இந்த விஷயத்தில் ஏற்பட்டிருக்கும். அடுத்ததான் நிறைய பேர் இந்த இலுமினாட்டி பற்றி பேசும்போதெல்லாம் 13 குடும்பங்கள் உலகத்தை ஆளுது, உலகத்தில் ஒரு நாட்டில் எந்த மூலையில் என்ன நடக்கணும் அப்படின்றத இந்த 13 குடும்பங்களை சேர்ந்து தான் முடிவு பண்ணுறாங்க. உலகத்தோட மிகப்பெரிய நாடுகள் எதெல்லாம் இருக்கோ அதோட அதிபர், பிரதமர்னு பெரிய பெரிய பொறுப்புகளில் இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இருக்காங்க. உலகத்தோட மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் கூட இந்த குடும்பத்தோட வசம் தான் இருக்கணும். பல பேர் சொல்லுவாங்களே, அது கிட்டத்தட்ட உண்மை மாதிரி தாங்க இருக்கும். ஏன்னா நான் சொல்ல ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறேன். அந்த 13 குடும்பங்கள்லாம் எது அந்த பிளட் லைன் இருக்குல்ல, ரத்த வழி, இதை பற்றி முற்றுமுழுதாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் மக்கள் உங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் ஏற்படலாம். இல்லை, முதல்ல பார்த்தீங்கன்னா ராக்ஃபெல்லர் பிளட் லைன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த குடும்பத்தில் வர்ற ஒவ்வொருத்தருக்கும் பேருக்கு பின்னாடியும் ராக்ஃபெல்லர் அப்படின்ற செகண்ட் நேம் இருக்குங்க. இப்போ ஜான் அப்படின்ற குழந்தை அந்த குடும்பத்தில் பிறக்குதுன்னா ஜான் ராக்ஃபெல்லர் அதோட முழு பேராக இருக்கும். புரியுதா? இந்த குடும்பத்தில் மட்டுமே இப்போ வரைக்கும் 190 பேர் குடும்ப உறுப்பினர்களாக இருக்கிறதா சொல்லப்படுது. இதில் அடுத்ததா ராட்ஷீல்ட் பிளட் லைன்னு சொல்லுவாங்க. இந்த குடும்பத்தோட வேலை என்னன்னா, உலகத்தில் இருக்க பிரதான வங்கிகள் இருக்குல்ல, பேங்க்லாம், இதை கட்டுப்பாடுக்குள்ளே வச்சிருக்கிறது. ஆனால் இவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கடைசி வரைக்கும் 3 நாடுகளோட மத்திய வங்கி வரவே இல்லை. அதில் ஒன்று வடகொரியா, இன்னொன்று சூடான், இன்னொன்று கியூபா. 3மே பிரச்சனைக்குரிய நாடுகள், இதனாலே உள்ளே வரலங்க. இல்லை, அடுத்ததா கென்னடி பிளட் லைன். முக்கியமான நபரே இவர் தான், ஜான் எஃப் கென்னடி, அமெரிக்காவோட முன்னாள் அதிபர். அவர் கொலை பண்ணப்பட்ட வழக்கு இப்போ வரைக்கும் போய்கிட்டு இருக்கு, தீர்வே கிடைக்கல. உக்காந்துட்டு இருந்த ஒரு நபரை பின்னாடி இருந்து வந்து அசால்ட்டா துப்பாக்கியில் சுட்டு கிளம்பிட்டே இருந்துட்டாங்க. இதை பற்றி இப்போ கூட கான்ஸ்பிரசி தியரிஸ்ட் இருக்காங்களே, அவங்க ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. இது போல் இலுமினாட்டிகள் உலகத்தை ஆள்ற முயற்சியப்போ மக்கள் நிறைய பேர் துன்புறுத்தப்படணும் அப்படின்னு கென்னடி அதிபராக இருக்கும்போது அந்த குழுவோட தலைமை சொன்னதாக சொல்லப்படுதுங்க. இதுக்கு கென்னடி ஒத்துக்கலையாம். இந்த குழுவை பற்றி வெளி உலகத்துக்கு சொல்ல வந்தாராம். அந்த முயற்சிக்கு முன்னாடியே தான் அவர் கொலை பண்ணப்பட்டதான் சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. இது இப்போ இருக்க நிரூபிக்கப்படல, ஜஸ்ட் சொல்லப்பட்டு இருக்கு, அவ்வளோதான். இந்த கென்னடி பிளட் லைனுக்கு அடுத்தபடியா ஆஸ்டர் பிளட் லைன், பண்டி பிளட் லைன், காலின்ஸ் பிளட் லைன், டுபாண்ட் பிளட் லைன், ஃப்ரீமன் பிளட் லைன், லீ பிளட் லைன். ஆக்சுவலாக பேர்லேயே தெரிஞ்சிருக்கும், சைனா போன்ற நாடுகள்லாம் இருக்குல்ல, அந்த இடத்துல கூட இலுமினாட்டிகள் ஆதிக்கம் இருந்திருக்குன்னு அர்த்தம். அனாசிஸ் பிளட் லைன், ரெனால்ட்ஸ் பிளட் லைன், ரசல் பிளட் லைன், இதில் கடைசியாக வேன் டியூன் பிளட் லைன். இவங்க தான் பார்க்கறதுக்கு அப்படியே இருக்கும் இலுமினாட்டிகள்லாம் இவங்க தாப்பான்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு இவங்களோட சிகை அலங்காரமும் சரி, இவங்க போட்டிருக்க உடைகள் இருக்குல்ல, அதோட அமைப்பு சரி, அப்படியே உணர்த்தம். இந்த 13 குடும்பங்கள் இருக்குல்ல, இதை தாண்டி 14வது ஒரு குடும்பம் இருக்குன்னு கூட சொல்லப்படுதுங்க. இதை கான்ஸ்பிரசி தியரிஸ் பல பேரை நம்புறாங்க, ஒரு சிலர் நம்பலை, அதுதான் உண்மை. இந்த குடும்பத்துக்கு பேர் த மெரோவிஜியன் பிளட் லைன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அமெரிக்க முன்னாள் அதிபர் புஷ் இருக்கார்லங்க, இவங்க இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்கிறாங்க. இந்த குடும்பத்து கூடவே இன்டர் கனெக்டட் ஃபேமிலிஸ் கூட இருந்ததாக சொல்கிறாங்க. அந்த ஃபேமிலியில் எதுன்னு சொன்னால் நீங்களே ஆடி போடுவீங்க. அதில் 1 டிஸ்னி, 2வது க்ரப்பு, 3வது மெக்டொனால்டு. இது இப்போ வரைக்கும் கான்ஸ்பிரசி தியரிஸ் ரொம்ப அடித்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த 13 தர படிநிலைகள் இருக்குது பார்த்தீங்களா, இதை பற்றி முன்னாடி ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருந்தேன். அதை இன்னும் எலாபரேட்டாக பார்க்கலாம். அதாவது பிரமிடு பார்த்துருக்கீங்களா, அந்த ஷேப்பில் தான் இந்த இலுமினாட்டிஸோட சிம்பிளை இருக்கும். இந்த பிரமிடோட உச்சி இருக்குல்ல, அதுதான் முதற் படிநிலை. அதாவது அந்த இடத்துல தான் கிங் அப்படின்னா குயின் அங்கே இருப்பாங்க. அப்பேற்பட்ட இடத்துல இருக்க குயினாக இப்போ வரைக்கும் பார்க்கப்பட்டு இருக்கிறது 2ஆம் எலிசபெத், யூகே ராயல் ஃபேமிலியோட முதுகெலும்பாக இருக்காங்க பாருங்க, அவங்கள தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா யூகே சும்மா கிடையாதுங்க, உலகத்தையே ஆண்ட நாடு அது, நம்மளே சேர்த்து தான் சொல்கிறேன்.
ஸோ அந்த ராணி என்னென்ன கட்டளைகள்லாம் பிறப்பிக்கிறாங்களோ அதுதான் இந்த படிநிலையில் கீழே இருக்காங்களா 12 படிநிலையை சேர்ந்தவங்க அவங்க நிறைவேற்றதா சொல்கிறாங்க. இல்லை 2வது படிநிலை கிரவுன் கவுன்சில் ஆஃப் 13 அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உலகத்தோட பணக்கார குடும்பங்கள் இது உள்ள இருக்கும், மோஸ்ட் பவர்ஃபுல் ஃபேமிலிஸும் இதுக்குள்ளே இருக்கும். இதில் 3வது படிநிலைக்கு பேர் கமிட்டி ஆஃப் 300ன்னு சொல்கிறாங்க. உலகத்தோட 2ஆம் படிநிலையில் இருக்க பணக்காரர்கள் இருப்பாங்களே அவங்க குடும்பம் உள்ளே வந்துடும். 2ஆம் தரத்தில் இருக்க நிறைய சக்தி வாய்ந்த குடும்பங்களும் உள்ளே வந்துடும். அதாவது செகண்ட் படிநிலைக்குள்ளே யாரெல்லாம் போக முடியலையோ அவங்க இதுக்குள்ளே வந்துடுவாங்க அடுத்தடுத்த லெவலுக்குள்ளே. இதில் 4வது படிநிலை பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் சப் ஃபேமிலிஸ். சாத்தானிய பிளட் வழி வந்த 13 குடும்பங்கள் சொன்னல, இதில் இருந்து பிரியும் பாருங்க ஒவ்வொரு சின்ன சின்ன குடும்பங்களா, அது எல்லாமே சப் ஃபேமிலிஸ் அப்படின்னு சொல்லப்படும். அதெல்லாம் இங்கே வந்துடுது. 5வது படிநிலையில் திங்க் டேங்க்ஸ், அதாவது இதுக்கு இன்னொரு பேர் த ரவுண்ட் டேபிள்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லைங்க, இந்த திங்க் டேங்க் படிநிலைக்குள்ள உலகத்தோட பொதுவான அமைப்பு ஒன்று இருக்கிறதா இப்போ இருக்க நம்பப்பட்டுக்கிட்டு இருக்கு கான்ஸ்பிரசி தியரிஸ்டால. அந்த அமைப்பு வேற எதுவும் இல்லை, ஐக்கிய நாடுகள் சபை இருக்குல்ல UN, அதை சொல்கிறாங்க. இதில் 6வது படிநிலைக்கு பேர் வேர்ல்டு ஃபினான்ஷியல் கண்ட்ரோல். இவங்களாம் என்ன செய்வாங்கன்னா உலகத்தில் பணப்புழக்கம் எப்படி இருக்கணும், ஒரு நாட்டில் எந்த அளவுக்கு பணம் அச்சிட்டு வெளியிடப்படணும், ஒரு உலகத்துக்கான நிதி இன்ஃப்ளோவையும் சரி அவுட்ஃப்ளோவையும் சரி இவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்களாம். இதில் 7வது படிநிலையில் IMF இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டாக இருக்கட்டும், WB உலக வங்கி வேர்ல்டு பேங்காக இருக்கட்டும், சென்ட்ரல் பேங்க்ஸ் ஒவ்வொரு நாடுகள்லையும் சென்ட்ரல் பேங்க்னு ஒன்று இருக்கோல, நம்ம இந்தியாவில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கு பாருங்க, அது மாதிரி இது எல்லாமே 7ஆம் படிநிலைக்குள்ளே வந்துடுதுங்க. இந்த வங்கிகளோட டேக்ஸ் ரெவன்யூவாக இருக்கட்டும், இன்ட்ரெஸ்ட் ரெவன்யூவாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் ஃபைனல் பண்ணுறது இந்த குறிப்பிட்ட 7ஆம் படிநிலையை சேர்ந்தவங்க தான். இதில் 8வது படிநிலையில் வேர்ல்டு ரிசோர்ஸஸ் கண்ட்ரோல் பண்ணுறவங்க உள்ளே இருப்பாங்க. அதாவது உலகளாவிய வளங்கள் இருக்குல்ல, ஒரு நாட்டில் தங்கம் அதிகமாக கிடைக்கும், இன்னொரு நாட்டில் மற்ற பொருட்கள் அதிகமாக கிடைக்கும். இந்த இயற்கையாக கிடைக்கிற நிறைய பொருட்களையும் கண்ட்ரோல் பண்ணுற திறனை இவங்க படைச்சிருப்பாங்க. இதில் 9வது படிநிலையில் கார்ப்பரேட்ஸ். நாம் இப்போ இருக்க இலுமினாட்டினால கார்ப்பரேட்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவங்க இங்கே தான் வராங்க. 9வதுல இருக்க கார்ப்பரேட்டை நம்ம இப்படி பார்த்து பயந்துட்டு இருக்கோம் அப்படின்னா இவங்களுக்கு மேலே 8 பேர் இருக்காங்க. அப்போ அவங்கள நினச்சி எவ்வளோ பயப்படணும். இதில் 10வது படிநிலையில் வேர்ல்டு பாப்புலேஷன் கண்ட்ரோலுங்க. அதாவது உலக மக்கள் தொகையை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கிறதா இந்த படிநிலை இருக்கவங்களோட முக்கியமான வேலையை. இந்த வைரஸ் ஸ்ப்ரெட்டாக இருக்குல்ல, கொரோனா வைரஸ், இப்போ இதை கூட உலக மக்கள் தொகையை குறைப்பதற்கான இந்த இலுமினாட்டியோட வேலை தான் பல பேரை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சதி கோட்பாட்டாளர்கள் இருக்காங்களே, அவங்களோட பிரதான நம்பிக்கை அது இருந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் நிரூபிக்கப்படலை, ஜஸ்ட் எழுந்துட்டு இருக்க நம்பிக்கை அவ்வளோதான். 11வது படிநிலையில் ரிலீஜியன்ஸ் வந்துடுதுங்க. ஒவ்வொரு நாடுகளையும் மதங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் இது உள்ள வந்துடுது. அதுவும் கவர்மெண்ட்ஸாக இருக்கட்டும், எஜுகேஷனாக இருக்கட்டும், மீடியாவாக இருக்கட்டும், இது எல்லாமே இந்த மதங்கள் அப்படின்ற விஷயத்துக்குள்ளே வச்சு கண்ட்ரோல் பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கான். இல்லை 12வது படிநிலையில் பாப்புலேஷன் ரிசோர்ஸ் அண்ட் லேபர் யூனிட்ஸ். அதாவது ஒரு நாட்டில் எந்தளவு மக்கள் தொகை இருக்குது, அந்த நாட்டில் எந்தளவு மேன் பவர் இருக்குது. ஒரு ஒர்க்குனா மேன் பவர் கண்டிப்பாக தேவைப்படலை, வேலைக்காரர் எல்லாமே வேலை நடக்காது இல்லையா. யார் யாருக்கு என்னென்ன வேலை, எப்படி அவங்க மேலே வரணும், இது சம்மந்தமான எல்லா முடிவுகளையும் இந்த படிநிலை எடுக்கிறதா சொல்கிறாங்க. இல்லை கடைசியாக இருக்கிறது 13வது படிநிலை டெட் ஸ்லேவ்ஸ். வேறு யாரும் கிடையாது, நாம தான். இந்த கடனை வாங்கி 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 அதை கட்டி முடிச்சுட்டு திரும்ப இன்னொரு நம்மளுக்கு ஆசை வரும், அந்த பொருளை வாங்குவோம், அதுக்கு மாதம் மாதம் EMI கட்டிக்கிட்டு இருப்போம். இது மாதிரி நம்மளோட வாழ்க்கை முழுக்கவே கடன்லேயே போய்கிட்டு இருக்குல்ல. மாதம் அக்கௌண்ட்டில் பணம் வந்து விழுந்தது EMIக்கு மொத்த அமௌண்ட்டை போயிடுதுன்ற கவலை தோய்ந்த முகத்தோடு சுற்றிக்கிட்டு இருக்குமே, நம்மளை தான் கடன் அடிமைகள் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. நம்மளை இந்த மாதிரி கடன் அடிமைகளை வச்சுருந்தா மட்டும்தான் அவங்க சக்கரம் கரெக்டாக போகணும் அவங்க நம்புகிறாங்க. ஸோ இந்த மாதிரி மக்களை அதே நிலைமையில் வச்சிருக்க வேலையை இந்த 13வது படிநிலையில் இருக்கவங்க செய்வாங்க. இந்த பிரமிடு அமைப்பிலான 13 படிநிலைகள் இருக்குல்ல, இதை பேஸ் பண்ணி தான் இலுமினாட்டி அப்படின்ற அமைப்பு முற்றுமுழுதாக இயங்குறதா பல பேரும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த இலுமினாட்டிகள் சம்பந்தமான கோட்பாடுகளை நம்புறாங்களே, அவங்க இப்போ இருக்க சொல்கிற விஷயம் என்ன தெரியுமாங்க, இந்த இலுமினாட்டிகளுக்கு பிரதானமாக 4 நோக்கங்கள் இருக்கான். அதில் 1 ஒரே நாடு, 2வது ஒரே மதம், 3வது ஒரே மொழி, 4வது ஒரே கரன்சி. இந்த மாதிரி உலகத்தை உங்களால் நினச்சி பார்க்க முடியுதா? எனக்கு தெரிஞ்ச ஒரே நாடு அப்படின்றது இப்போதைக்கு சாத்தியம் இல்லை. ஒரே மதம் அப்படின்றது மேபி சாத்தியமாகலாம். ஏன்னா உலகத்தோட மிகப்பெரிய மதங்கள் ஒன்று கூடிடுச்சு அப்படின்னா இது சாத்தியமாகலாம். இதில் 3வதாக இருக்க ஒரே மொழி, அது கிட்டத்தட்ட சாத்தியமாகிடுச்சு. ஆங்கிலம் இப்போ வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கோம், உலக பொது மொழியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இல்லை கடைசியாக இருக்குது பாருங்கள் ஒரே கரன்சி, அதுவும் கிட்டத்தட்ட கைகூடுற மாதிரி தான் வந்திருக்கு. இந்த கிரிப்டோ கரன்சி இருக்குல்லங்க, அது உலகத்துக்கான ஒரே கரன்சியாக இருக்கலாம் போல இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப இலுமினாட்டிகள் மேலே நம்பிக்கை இல்லாதவங்களுக்கும் கண்டிப்பாக நம்பிக்கை வரும். நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு நிறைய கேள்விகள் மனசில் எழும், இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இது எல்லாம் தியரியாக இருந்தால் ஓகே, ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இதெல்லாம் உண்மையாக இருக்குது அப்படின்னா மக்கள் கொஞ்சம் யோசிச்சு தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணணும். இந்த இலுமினாட்டி அமைப்பும் அதோட நோக்கங்களும் அந்த குடும்பங்களும் இப்போ உயிர்ப்போடு இருக்குது அப்படின்னா இவங்க எதிர்காலத்தில் என்ன பண்ண போகிறாங்க, இதுதான் இப்போதைக்கு மிகப்பெரிய மர்மமாக பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு.